அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூரின், அதாவது யூரின் செடிமெண்டேஷன் டெஸ்ட்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் வந்து யூரின் ரொட்டீன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அண்டர்ல வரக்கூடிய டெஸ்ட். கடந்த வீடியோக்களை நம்ம இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த வீடியோவில் யூரின் அல்புமின், யூரின் சுகர் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து யூரின் டெபாசிட், மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூரின் எப்படி பண்ணணும்னு பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த டாபிக்கை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். Urine sedimentation test is one of the most tests in the laboratory using the diagnosing disease of kidney and urinary tract. This test is otherwise called as liquid biopsy of the urinary tract அப்படின்னு சொல்லலாம். இந்த யூரினரி செடிமெண்டேஷன் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னியில் ஆர் யூரினரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த யூரினரி செடிமெண்ட் வந்து நமக்கு வந்து இதை வந்து காட்டி கொடுக்குது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வரக்கூடிய பஸ்ஸல், எபித்தீலியல் செல்ஸ், ஆர்பிசி, அப்நார்மலா வரக்கூடிய காஸ்ட், கிறிஸ்டல்ஸ், பாக்டீரியா, பாரசைட்ஸ், இப்படிப்பட்ட எந்த ஒரு சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நமக்கு வந்து என்னன்னா வெளியில தெளிவுபடுத்துது. அதுதான் இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு தாட்டு. திரும்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் வாட்டரை எடுத்து ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ஒரு 1/2 hour வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் என்ன ஆகும்னா அந்த கப்பில் வந்து அடியில படியும். அதே போலதான் ஒரு யூரினை வந்து நம்ம எடுத்து ஒரு 1/2 hour வச்சிருந்தோம்னா இந்த யூரின் வழி பாஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படியே செடிமெண்ட் ஆகுது. அந்த செடிமெண்ட்டை வந்து எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது என்னென்ன வந்து யூரினரி ட்ராக்ட் மூலமா வெளியே வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வந்து அந்த கிட்னியில இருக்கக்கூடிய என்ன டிசீஸா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம என்னென்ன வழிமுறைகள்ல பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப பார்க்கலாம். அடுத்ததா யூரின் செடிமெண்டேஷன் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபில் த யூரின் இன் எ கிளீன் அண்ட் ட்ரை கிளாஸ் டியூப். அடுத்ததா சென்ட்ரிஃபியூஜிங் த யூரின் ஃபார் 5 minutes. யூரினை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அதுக்கு பேலன்ஸாக இன்னொரு டியூப்பில் தண்ணி நிரப்பி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கணும். இதுதான் வந்து செடிமெண்டேஷன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஆஃப்டர் சென்ட்ரிஃபிகேஷன் டிஸ்கார்ட் த சூப்பர்நைட்டன் ஃப்ளூயிட் ஆஃப் த யூரின். சென்ட்ரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமா இந்த சூப்பர்நைட்டன் ஃப்ளூயிடை டிஸ்கார்ட் பண்ணணும். செடிமெண்ட்டை மட்டும் நம்ம டெஸ்ட்டுக்காக எடுத்துக்கணும். அடுத்ததா பிளேஸ் ஏ ட்ராப் ஆஃப் செடிமெண்ட் ஆன் ஏ கிளாஸ் லேட் அண்ட் கவர் இட் வித் ஏ கவர் ஸ்லிப். இந்த செடிமெண்ட் எடுத்து ஒரு கிளாஸ் லேடில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதில் வந்து ஒரு கவர் ஸ்லிப்பை எடுத்து கவர் பண்ணணும். இதுதான் வந்து வெட் மவுண்ட் ப்ரிப்பரேஷன். லாஸ்ட் ஸ்டெப், எக்ஸாமின் அண்டர் த மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப் மூலமாக என்ன தெரியுதோ அதை வந்து நம்ம ரிப்போர்ட்டாக கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த செடிமெண்ட். யூரின் வழி வரக்கூடிய செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸல்ஸ், எபித்தீலியல் செல்ஸ், ஆர்பிசி. இந்த பஸ்ஸல்ஸ், எபித்தீலியல் செல்ஸ் எல்லாம் ஒரு 2 to 3 இல்லைனா 5 வரைக்கும் வந்து வரலாம். இதெல்லாம் நார்மல் ரேஞ்சு. அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம அப்நார்மல் ரேஞ்சாக வந்து எடுத்துக்கலாம். இதுதான் ப்ராப்ளம். இதில் ஃபஸ்ட்டில் பார்க்கக்கூடிய செல் பார்த்திங்கன்னா பஸ்ஸல்ஸ். இதை WBCs அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த பஸ்ஸல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரவுண்டட் செல்லாக இருக்கும். உள்ளாடி வந்து கிரானியூல்ஸ் டாட்டாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஐடென்டிஃபிகேஷனை வச்சு இது பஸ்ஸல்ஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இதில் நம்ம கொடுத்துருக்கிறத பார்த்திங்கன்னா இது நார்மல் கிடையாது, அப்நார்மல். ஒரு பேஷண்ட்டுக்கு எடுத்திருந்த பிளண்டி ஆஃப் பஸ்ஸல்ஸ், அதாவது அளவுக்கு அதிகமான பஸ்ஸல்ஸை தான் வந்து இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுங்கிறத கூட காட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் செல்ஸ். எபித்தீலியல் செல்ஸ் ஆர் டிஃபர் பை சைஸ், ஷேப் அண்ட் அப்பியரன்ஸ். இது வந்து சைஸ்னாலேயும் ஷேப்னாலேயும் வித்தியாசமாக காணப்படலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 types ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் வந்து காணப்படுது. ரீனல் டியூபுலார், ஸ்குவாமஸ் அண்ட் டிரான்சேஷனல் எபித்தீலியம். எல்லா ஆர்கனுக்கு பார்த்திங்கன்னாலும் ஒரு எபித்தீலியல் லேயர் ஃபார்மேஷன் இருக்கும். நம்ம யூரினரி ட்ராக்ட்லேயும் இருக்கக்கூடிய எபித்தீலியல் வந்து இந்த வழி வந்து வெளிவரும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதுக்குள்ளாடி நியூக்ளியஸ் ஃபார்மேஷன் இருக்கும். இது மூலமாக இது எபித்தீலியல் செல்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன டைப் இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணுறது எபித்தீலியல் செல்ஸ்ன்னே ரிப்போர்ட் பண்ணுவோம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, அதாவது சிவப்பணுக்கள். இது பிளட் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு யூரின் வழியாக பிளட் மறைஞ்சு வரும், அது அக்கல்ட் பிளட்டுன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிறது போலவே வெளியே வரும், இதை ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிளட்டுங்கிறது யூரின் வழி நார்மலாக வரக்கூடாது. வருதுன்னா ஏன் வருது, ரீசன் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ஃபெக்ஷன் இருக்குதா, இல்லை ஸ்டோன் மூலமாக வருதா, இல்லை வேறு ஏதாவது காரணம் மூலம் வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலைன்னா, பசல்லை விட சின்ன செல்லாக இருக்கும், உள்ளாடி வந்து கிரானியூல்ஸ் இல்லாமல் வெற்றிடமாக இருக்கும். இதன் மூலமாக இது ஆர்பிசி அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக காஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் காஸ்ட் இருக்குது. பஸ் காஸ்ட்டு, எபித்தீலியல் காஸ்ட்டு, ஆர்பிசி, ஹைலின் காஸ்ட்டு, கிரானுலர் காஸ்ட்டு, வேக்சி காஸ்ட், இப்படி நிறைய டைப் ஆஃப் காஸ்ட் இருக்குது. காஸ்ட்டுனா இந்த செல்ஸ் அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்னால் ஆனது. இந்த செல்ஸ் கொயாகுலேஷன் ஆகி எல்லாமே கூட்டமாக பிடிக்குது, அக்ளூட்டினேஷன் ஆகுது. இதை தான் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காஸ்ட் மூலமாக பார்த்திங்கன்னா சிலருக்கு பஸ் எல்லாம் சேர்ந்து பிடிச்சுன்னா பஸ் காஸ்ட்டு, எபித்தீலியல்னா எபித்தீலியல் காஸ்ட்டு, இப்படி ஒவ்வொரு காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த காஸ்ட்டு வெளியே வருது அப்படின்னா சிவியராக யூரினரி ட்ராக்ட் இருக்கிற வாய்ப்புண்டு. வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம காஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா கிறிஸ்டல்ஸ். இந்த கிறிஸ்டல்ஸில் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ், பாஸ்பேட் கிறிஸ்டல்ஸ், யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ், தைரோசின் கிறிஸ்டல்ஸ், லியூசின் கிறிஸ்டல்ஸ் அண்ட் ஹிப்யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் காணப்படுது. இந்த கால்சியம், பாஸ்பேட்டு, ஆசிட்ஸ் இப்படிப்பட்ட சப்ஸ்டன்ஸ் கிட்னியில் செடிமெண்ட் ஆகுறதுனால கிறிஸ்டல்ஸாக ஃபார்மேஷன் ஆகுது. இது சில கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா கரைஞ்சி யூரின் வழியாக வெளியாகும். சில கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா கரையாமல் அப்படியே தங்கி இருக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேனிங்கில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் யூரினில் டெபாசிஷனில் பார்த்திங்கன்னா இருக்காது. இப்படிப்பட்ட காரணத்தை பார்த்திங்கன்னா இது கரையாமல் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி லேபில் 12 years old கேர்ளுக்கு யூரின் ரொட்டீன் எக்ஸாமினேஷன் அனுப்பியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு அதிகமான வயிற்று வலி இருந்தது காரணமாக அனுப்பியிருந்தாங்க. இதில் நாங்கள் டெபாசிஷன் பார்க்கும்போது அதிகமான ஹிப்யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இருந்ததை பார்த்தோம். இது ஒரு ரேர் கிறிஸ்டல்ஸ். ஏன் இப்படி இந்த பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீனிங் பண்ணி பார்த்தப்போ அந்த பிள்ளை டெய்லி என்ன பண்ணியிருக்கானா குர்குரே, லேஸு, பிங்கோ இப்படிப்பட்ட பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸ் சாப்பிட்ருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். திரும்ப இந்த கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் மருத்துவமாகிய சித்த மருத்துவத்தின் மூலமாக அந்த வயிற்று வலியும் சரியாகி கிறிஸ்டல்ஸும் சரியானதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். இது டெபாசிஷன் மூலமாக கிடைத்த ஒரு அனுபவம். இதன் மூலமாக என்ன கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா, இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவு வகைகள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பதை தவிர்க்கணும், பிள்ளைகளும் இதை சாப்பிடுவதை தவிர்க்கணும் அப்படின்னு இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பாக்டீரியா, ஃபங்கஸ், பேரசைட்ஸ், ஸ்பெர்மட்டோசோவா இப்படிப்பட்ட காரணங்களும் இந்த யூரின் வழி எஸ்க்ரீட் ஆகுறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்பளைங்க அப்படின்னா இந்த ஸ்பெர்ம்ஸ் சில பேருக்கு யூரின் வழி டெபாசிஷன் வழி பார்க்கலாம். திரும்ப பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோஃபிலேரியா என்கிற அந்த பேரசைட் இன்ஃபெக்ட் பண்ணும்போது யூரினை கலர் சேஞ்ச் பண்ணும். அதனால் அந்த பேரசைட்டு லைவில் யூரின் வழி வர்றதை நம்ம பார்க்க முடியும். திரும்ப ட்ரைகோமோனஸ் வஜைனாலிஸ்ங்கிற பேரசைட்டும் யூரின் வழியாக வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அப்நார்மல் காரணிஸும் வரும். அடுத்ததாக கிளினிக்கல் ரிலவன்ஸ். இதன் மூலமாக என்னென்ன மருத்துவ காரணிகளை நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் WBCs அண்ட் எபித்தீலியல் செல்ஸ் யூரின் வழி பாஸ் ஆகிடுச்சுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் யூரினரி ட்ராக்ட் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதிகமான ஆர்பிசி, அதாவது பிளட்டு யூரின் வழி பாஸ் ஆகிடுச்சுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆர் ஹெமச்சூரியா, இல்லைனா யூரினரி ட்ராக்ட்லேயோ கிட்னிலேயோ ஸ்டோன் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். WBC காஸ்ட், எபித்தீலியல் காஸ்ட் மே பி ஃபவுண்ட் இன் நெஃப்ரைட்டிஸ். அதாவது இந்த WBC காஸ்ட்டு, எபித்தீலியல் காஸ்ட்டு யூரின் வழி பாஸ் ஆகிடுச்சுன்னா சிறுநீரக அலர்ஜி என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஹைலின் காஸ்ட் இம்ப்ளை பாசிபிள் டேமேஜ் டு த குளோமருலர் கேப்லரி மெம்பரேன். அதாவது ஹைலின் காஸ்ட் யூரின் வழி பாஸ் ஆகிடுச்சுன்னா கிளாமருலர் கேப்லரி டேமேஜாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கிரானுலர் காஸ்ட் ரிசல்ட் ஃப்ரம் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த செல்லுலார் மெட்டீரியல் ஆஃப்
WBC அண்ட் எபித்தீலியல் செல்ஸ். இந்த WBC எபித்தீலியல் செல்ஸோட டிஸ்இன்டகிரேஷனால் வரக்கூடிய கிரானுலார் காஸ்ட் வந்து யூரின் வழி பாஸ் ஆகிடுச்சுன்னா அக்யூட் டியூபுலார் நெக்ரோசிஸ், கிளாமர்லோனெஃப்ரைட்டிஸ், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் வேக்சி காஸ்ட் நெவர் சீன் இன் ஹெல்த்தி சப்ஜெக்ட் சீன் இன் டெர்மினல் டிசீஸ் ஆஃப் கிட்னி. அதாவது ஹெல்த்தியான ஒரு பர்சனுக்கு யூரின் வழி இந்த வேக்சி காஸ்ட் வந்து பாஸ் ஆகாது. இந்த வேக்சி காஸ்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் முடிவு ஸ்டேஜுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக க்ரானிக் ரீனல் டிசீஸ் அண்ட் ரீனல் ஃபெயிலியருங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வேக்சி காஸ்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னா ரீனல் ஃபெயிலியருக்கான அடையாளம் அப்படிங்கிறத இது தெளிவுபடுத்துது. இந்த மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூரின் ஆர் யூரின் செடிமெண்ட் டெஸ்ட் என்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூரின் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.